ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Bhuvanas சேனல் 27. இன்றைக்கி நம்ம பானிபூரி ரெசிபி வீட்டிலையே சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பூரி செய்கிறதுக்கு 200 கிராம் ரவையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் இலகுவாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ரவை தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் இலகுவாகவே நீங்கள் பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மாவு நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். ரவை நல்லா ஊறினா தான் சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளால் மாவை தேய்க்க முடியும். ரவை சரியாக ஊறலை அப்படின்னா நம்மளால் தேய்க்க முடியாது. இந்த அளவுக்கு இலகுவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு இது ஊறட்டும். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. பானிபூரிக்குள்ளே வைக்கிற அந்த மசாலாவுக்கு நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம ஓமப்பொடி, அப்புறம் பொடியை நறுக்குன கொத்தமல்லி, வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பானிபூரியோட அந்த தண்ணியில் சேர்க்குறதுக்காக ஒரு சிறிய துண்டு அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை பார்க்கலாம். இப்போ மாவு நல்லாவே கெட்டியாயிருச்சு பாருங்கள். அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வைக்கும் போது எவ்வளோ இலகுவாக இருந்தது, இப்போ மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுட்டு நம்ம நார்மலாக பூரிக்கெலாம் எவ்வளோ மெல்லிஸாக நம்ம மாவை தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சைஸ் வாட்டர் பாட்டில் மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. பானிபூரி ஷேப்க்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நம்மளால் ஃபில்லிங் உள்ளே வைக்க முடியாது. ரொம்ப பெருசாக பண்ணிட்டாலும் சாப்பிட முடியாது. அதனால கரெக்டாக இதே அளவுக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீதமுள்ள எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் இதை போட்ட உடனேயே நல்லா உப்பி வரும். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு உப்பி வராது. இது சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும். எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அது உப்பி மேலே வந்த உடனேயே இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக இருக்கும்.
பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள பூரிகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம பானி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பானி ரெடி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லாவே காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டாமலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் குடிக்கும்போது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் வடிகட்டிட்டோன்னா நல்லாயிருக்கும். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து வடிகட்டிடலாம். நம்ம ஊற வச்சுக்கிற புளித்தண்ணியும் இது கூடவே சேர்த்து வடிகட்டிடலாம். இன்னொரு முறையில் புளித்தண்ணியை பானியோட சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து ஸ்வீட்டான ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணலை. டைரெக்டாக பானியோடையே புளியை சேர்த்துடுறோம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி புளித்தண்ணியும் வெல்லமும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பானியில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்முடைய பானி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானிபூரியில் மசாலா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பானிபூரி எடுத்துக்கோங்க. கட்டை விரலால் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ மசாலாவை இதில் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கொத்தமல்லி மிக்சரை இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஓமப்பொடி, கார பூந்தி மிக்சரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பானி இதில் சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்முடைய பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக கடைக்கு போகாமலே பானிபூரி ரெசிபி எப்படி நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் பானிபூரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.